Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving with third question. We are moving with fourth question in exercise 6B. So இப்போ பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு hypotenuse side of right angle triangle வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க exceeds one side by 1 and the other side by 18 cm சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது ஹைபோட்டனஸ் சைடுன்னு பார்க்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபோட்டனஸ் சைடு வந்து லாங்கஸ்ட் சைடு தான் வந்து ஹைபோட்டனஸ், அதாவது ரைட் ஆங்கிளுக்கு எது ஆப்போசிட்டாக இருக்கோ அதுதான் ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் வந்து எக்ஸீட்ஸ் 1 சைட் பை 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைபோட்டனஸை வந்து நம்ம சப்போஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இது ஒரு சைடை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் இருக்கும், அதாவது இங்கே +1 இருக்கும். +1 எழுதலாம், இல்லைனா -1 இந்த ஷார்ட்டர் சைடை வந்து -1 மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எது வந்தாலும் கரெக்ட் தான். இப்போ பாருங்கள் ஹைபோட்டனஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹைபோட்டனஸ் எக்ஸீட்ஸ்னா ஈக்குவல் டு போட்டுட்டு ஒன் சைடு நம்மளுக்கு என்ன தெரியாது x+1. ஹைபோட்டனஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம் x+1 எழுதலாம், இல்லை இது எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து x-1 அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? இது நான் எக்ஸ்ன்னு எடுத்தால் x+1. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி x+1 எடுத்தனா இது வந்து எக்ஸ்ன்னு இருக்கும், இன்னொரு சைடு வந்து எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதர் சைட்ஸ் பை 18. ஸோ இது வந்து இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 18 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைபோட்டனஸ் அதே ஹைபோட்டனஸ் தான். ஸோ நம்ம ஹைபோட்டனஸ் தான் இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஹைபோட்டனஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இது வந்து x-1 ஆகிடும். இது வந்து x-18 ஆகும். 18 விட இது அதிகமாக இருக்குது, இது 18 கம்மியாக இருக்குன்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் திருப்பி இந்த டயக்ராம் என்ன வரைகிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ஹைபோட்டனஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஹைபோட்டனஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஒரு சைடு கம்பேர் பண்ணும்போது 1 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா ஹைபோட்டனஸ் 1 அதிகமாக இருக்குன்னா மற்ற இன்னொரு சைடு வந்து ஹைபோட்டனஸ் கம்மியாக இருக்குது, சாரி அந்த சைடு வந்து 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குன்றது தான் மீனிங். ஸோ அதர் சைடு வந்து x-18 இப்படி தான் வந்து ஃப்ரேம் பண்ணும். இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் அது எக்ஸீட்ஸ் 1 சைட் பை 1. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது 1 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து அது 18 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக இருக்கிறதுக்கு இன்னொரு மீனிங் வந்து நான் ஒரு மார்க் அதிகம்ன்றது வந்து அப்படியும் சொல்லலாம், நீ என்ன விட ஒரு மார்க் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அந்த மாதிரி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இது ஒரு சைடு வந்து ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து 18 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ஃபார்முலா எழுதலாம் பை Pythagoras theorem. So right angle form ஆனாவே by Pythagoras theorem hypotenuse square equal to side square plus side square. Hypotenuse square வந்து x square, side square வந்து x minus 1 the whole square plus x minus 18 the whole square. இதை கண்டிப்பாக நம்ம expanded identity யூஸ் பண்ணணும். x square equal to x square plus 1 minus 2x1. அப்புறமா இது வந்து a square plus b square plus minus 2ab. ஸோ இதே இதுதான் plus x square plus 18 square வந்து 324 minus 2 into x into 18. ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் x square equal to x square plus 1 minus 2x plus x square plus 324 minus இது வந்து 1636x வரும். ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். x எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சோன்னா x square plus x square minus x square, இந்த x square இந்த சைடு வந்துடும். அப்புறமா plus 1 plus 324 minus 2x minus 36x. ஸோ இப்போ பார்த்தோன்னா இது ஒன்று கேன்சல் ஆகிடும். x square minus 38x plus 325 equal to 0. ஸோ 325 எந்த டேபிள்லன்னு பார்க்கணும். 1 time 325 ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துடலாம். 5 times 7 times 77, 7 times 11 times 11, 1 time. ஸோ 77 55 minus 7 வரல, இது 77 minus 55 minus 7 வரல. இது வந்து நம்மளால் ஸ்ப்ளிட்டிங் பண்ண முடியாது. ஸோ பாசிபிள் இல்லை. ஒரு 35 minus 11 பண்ணாலும் நம்மளுக்கு 38 வராது. ஸோ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்முலா தான் போடணும். குவாட்ராட்டிக் ஃபார்முலா வந்து x equal to actually minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. a வந்து 1, b ஓட வேல்யூ வந்து minus 38 38னு வச்சுக்கலாம். 38 square minus 4 into 1 into 325 by 2. ஸோ x equal to 38 plus or minus 38 into 38 வந்து 64. இது வந்து 24 வந்து 48 plus 4 6 வந்து 54